கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து கோயிலில் வந்து பூஜைலாம் போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு நம்ம பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, அதுவும் முருகர் கோயில் தான். அதுக்கு போயிட்டு போகலாம் அப்படிங்கிறான் ராகேஷ். ஏதோ இங்கே பாட்டி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குதுன்னா, ஸோ அதனால் அங்கேயும் போயிட்டு அப்படியே ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு நேராக வீட்டுக்கு கிளம்புறோம். ஆனால் ரொம்ப எப்படி சொல்கிறது, மன நிறைவாக இருக்குது. வண்டிக்கு வந்து இவ்வளோ தூரம் பூஜையெல்லாம் போட்டு மாலையெல்லாம் போட்டு பயங்கரம் பண்ணியாச்சு. ஐயம்மா பயங்கரம். அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இருங்க கைஸ், கொஞ்சம் வெளியே போயிட்டு பேசுகிறேன். அதான் கைஸ் என்ன சொல்ல வர அப்படின்னா, நம்ம வந்தாச்சு, கோயிலுக்கு வந்தாச்சு, பூஜைலாம் போட்டாச்சு. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது எனக்கு. பூஜை போட்டாச்சு. நம்மளோட ஃபஸ்ட் ரைடோட மினி ரைடுன்னு சொல்லிக்கலாம். மினி ரைடோட பாதி முடிஞ்சிருச்சு, இன்னும் பாதி வந்து இருக்குது. பாதி வந்து எப்படியோ ஒரு வழியாக சக்ஸஸாக நல்லா ஹாப்பியாக ஃபுல்ஃபில்டாக முடிச்சாச்சு. ஓகே ஃபைன் ஹாப்பி, நல்லாயிருக்கு, ஹாப்பியாக ஃபீல் ஆகுதுங்க எனக்கு. ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முருகரோட சப்போர்ட் மட்டும் இருந்தால் போதாது. முக்கியமாக உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். முருகன் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சென்டிமெண்ட்டான சப்போர்ட், அவ்வளோதான். மித்தபடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் எனக்கு. ஸோ அதனால் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி இதை பார்த்து பண்ணிவிடுங்க. நம்ம வந்து சேர்ந்து பயணிப்போம், ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து பயணிப்போம். இவன் வேறு அழுத்தி பிடிங்கிறான், எதை அழுத்தி பிடிக்கிறதுன்னு தெரியல. புல்லட்லாம் வந்து அப்படியே ஒரு 80 க்ரூஸ் பண்ணிட்டு போனதாங்க நல்லாயிருக்கும். இவன் ஏதோ ட்ராக் ரேஸில் ஓட்டுற மாட்டேன் அழுத்தி பிடின்ட்டே கட்டிக்கிட்டு இருக்கிறான். அழுத்தி பிடிச்சா மட்டும் எவ்வளோ தூரம் அப்படியே ஓட்ட முடியும் சொல்லுங்கள்? அது ரைடு போகிறதுக்கான ஜாலியாகவே இருக்காது. இந்த மாதிரி ஸ்லோவாக நல்லா ஜாலியாக சில் பண்ணிவிட்டு பேசிக்கிட்டு போனால் தான் நல்லாயிருக்கும். எப்படி கரெக்டாக மெட்ரோ அப்படி தான் இருக்கிறேன் நம்ம ஆள். அஞ்சு காட யோசிக்கலை பார்த்தீங்களா, அவ்வளோ கேஷுவலாக போவோம். நான் ஃபோனை பேசிட்டாலும் இப்படியும் இருக்கிறாங்க, என்ன பண்ணுறது. எனக்கு ஃபுல் தாட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கே கோயிலேருந்து கிளம்பிட்டோம்ல, பூஜைலாம் பண்ணிட்டு நீட்டாக என்ன பண்ணுவோம் அதெல்லாம் நம்ம பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அந்த ஒரு இதுலேயே மைண்ட் செட்லேயே ஹாப்பியாக அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறதுனால எனக்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. ஸோ கொஞ்சம் நேரம் அந்த சந்தோஷம்லாம் எனக்கு கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பேச்சு வரும். அப்போது நான் உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே பை கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆலப்பாடியிலேருந்து இந்த பக்கம் காட்டுக்கோட்டைன்னு ஒரு ஏரியா. காட்டுக்கோட்டை அவன் பின்னாடி ஒருத்தன் உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா, அவங்களோட பாட்டி ஊர். 10 கிலோமீட்டர்னு சொன்னான். ஆனால் இந்த பக்கம் ஒரு 20 வெளுத்தே போட. நீ அங்கே வீட்டில் இருக்கும்போது என்ன சொன்ன, 10 கிலோமீட்டர் சொன்னேன். என்ன சொன்னேன், 10 நிமிஷத்தில் போயிடலான்னு சொன்னேன். கொல்லிமலை, ஆமாம், ராவடியும் இரு. guys ஒரு நிமிஷம்.
டேய் ஹெல்மெட்டை பட்டுன்னு அடிக்கிறான் கைஸ். வண்டி எதுக்காக நிறுத்தினா ஸ்லீவ் போடல, நான் ஹெட் ஸ்லீவ் போடல, அது எனக்கு இறங்கிட்டு வந்தது. ஸோ அதனால் இப்போ ஸ்லீவ் போட்டேன். ஏற்றியாச்சு ஃபஸ்ட் டைம் கைஸ் ஹில்ஸ் ஏற்றுறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம ரைடிங் கேஸ்லாம் போட்டுக்கிட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஹில்ஸ் ஏறணும். அவ்வளோ பெரிய ஹில்ஸ் இல்லை, சும்மா சின்ன மலை தான் போல். நைஸ். ஆனால் திணறவே இல்லை வண்டி, கொஞ்சம் கூட பயங்கரமாக இருக்குது. நம்ம ஹில்ஸ் ரைடிங் நல்லாயிருக்கும். பக்கா கைஸ். கொஞ்சம் மெதுவாக வந்திருக்கலாமோ, நம்ம மேடாக இருக்கனால தான் கொஞ்சம் வேகமாக வந்தேன். கைஸ் வந்துச்சு அதுதான் கோயில். ஓகே எடுத்துகிட்டு போயிடலாம். குரங்கு இருக்குதுறாங்க, குரங்கு ஷூலாம் பத்திரம் ஷூ தூக்கிலாம் அந்த கார் கடையை போட்டு போயிடலாமா? கைஸ் மூளை பார்த்தீங்களா எங்களுக்கு எப்படிலாம் வேலை செய்யுதுன்னு. கைஸ் அவ்வளோதான், நம்ம இங்கே சேலம் வந்தாச்சு. இங்கேருந்து இன்னொரு அதிகபட்சம் வரும் 1/2 hour இல்லை 40 minutes ஓகேங்களா. இப்போது நம்மளோட இந்த ஃபஸ்ட்டு மினி ரைட்டில் வந்து என்ன எப்படி இருந்தது அப்படின்னா, ஓகே எல்லாமே ஓகே தான். ராக்கேஸாக இருந்துட்டு நம்ம அங்கே பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு போகலாம், எங்கள் பாட்டி வீட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அது சென்னிமலைன்னு சொல்லுவாங்க போல். அங்கே போனோம், நல்லா தான் இருந்தது. ஆனால் என்ன, நாங்கள் ஃபஸ்ட்டே டைம்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வந்திருந்தோம்னா கரெக்டாக இருந்திருக்கோம். இவன் என்ன சொன்னான், ஃபஸ்ட்டு ஒரு 10 கிலோமீட்டர்னு சொன்னான். நான் கூட ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட அந்த முத்துமலையிலேருந்து கிளம்பும்போது சொன்னேன்ல, இங்கே பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு போகலான்னு. அது பக்கத்துலலாம் கிடையாதுங்க, 2 கிலோமீட்டர்னு கூட்டிகிட்டு போயிட்டேன். 20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம். 8:30 அந்த டைமில் சொல்லிட்டேன். ஸோ இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா 8 பக்கமாக ஆகிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் அவசரமாக போகிறது, இல்லைனா டைம் எடுத்து ரிலாக்ஸாக பொறுமையாக கூட போகலாம். இதுதான் விஷயம், வேறு இது இல்லை. ஓகே கைஸ், ஆனால் மித்தபடி எல்லாமே ரைட்டில் ஓகே சூப்பர் தான். என்ன நம்ம பொறுமையாக வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி இருந்துக்கலாம். அவசரமாக வர்றதுனால கொஞ்சம் ஒரு கட்டுப்பாக இருக்கும் உடம்பு வலிலாம். அதுவும் உங்களுக்கு தெரியும், புல்லட்லாம் தெரியும். ஆக்சுவலாக நான் வண்டி நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நான் அந்த க்ளவுஸ் எல்லாம் கழட்டிட்டு. யாருடா விட்றான் அவனை? யூடியூபர் பாய். பரவாயில்லடா, பெருமையாக இருக்குது. ஆக்சுவலாக என்ன கேஸ் சொல்லணும்னா, இன்னும் நான் ஃபஸ்ட்டு வீடியோ கேப்சர் தான் பண்ணிகிட்ருக்கிறேன், புரியுதுங்களா? ஐயோ எனக்கு வேறு கால் வேறு பிடிச்சிக்கிச்சு. அதுங்காட்டி ஒரு பையன் பார்த்துட்டு யூடியூபரான்னு கேட்குறேன். ஆக்சுவலாக நான் கவனிக்கல, இவன் தான் பார்த்துட்டு சொன்னான், அங்கே பாருன்னு அந்த பையன் ஏதோ கேட்குறான் பாருண்ணா அப்படின்னா. அப்புறம் வந்துட்டு யாருடான்னு பார்த்தா கரெக்டாக வண்டியில் அந்த காருக்கு முன்னாடி இருந்து கிராஸ் ஆகி வந்து நின்னாங்க. பார்த்தான் ஏதோ அவனுக்குள்ளேயே ஒரு யோசனை. அப்புறம் நான் ஒரு ஹாயை மட்டும் போட்டு விட்டுட்டேன். நல்லா இருக்குது, இந்த மாதிரி குட்டி குட்டி இன்சிடெண்ட் நடக்கல, சத்தியமாக சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டு வீடியோ அப்படிங்கிறனால எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நம்ம இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் வீடியோஸில் மட்டும் தான் பார்த்துட்டுருக்கோம். இது நமக்கே இன்றைக்கி வந்து நடக்குது அப்படிங்கும் போதெல்லாம் பயங்கரம். ஐயோ எனக்கு காவல் வேறு பிடிச்சிக்கிச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த புன்னகையிலேருந்து நான் இன்னும் வரல. அதே மாதிரி தான் அங்கே முத்துமலை கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த ஹாப்பியிலேருந்து நான் வெளியே வரல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையன் கையை காமிச்சுன்னையும் அது ஒரு ஹாப்பியாக இருக்குது.
பயங்கரங்க, ஹாப்பியாக இருக்குது. அதுதான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த ரைடில் வந்து நம்ம அவசரம் மட்டும் படாமல் நீட்டாக பொறுமையாக ரிலாக்ஸராக வந்துட்டு போயிருந்தோம்னா சூப்பராக வந்திருக்கும். நல்லாயிருக்கு. கிளைமேட் வந்து பார்த்தோன்னா மைல்டாக தான் சில்லுன்னு இருக்குது. கைஸ் ஒரு நிமிஷம், ஒரு ஸ்டாப்பை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், ஏன்னா எனக்கு கால் பிடிச்சிச்சு. சரி ஆயிடுச்சா? இல்லை கைஸ், கால் பிடிக்குது. அப்பா ஒரு நிமிஷம் கால் பிடிச்சிச்சுடா. நம்ம ஜிப்பு பார்த்தீங்களா? ஃபண்டாஸ்டிக். பார்த்தீங்களா நம்ம ஜிப்பு வெயிட்டே நிற்கிறேண்ணா. இங்கேருந்து பாருங்க. ஆக்சுவலாக அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, கொண்டலாம்பட்டி பைபாஸ். இருங்க, அவங்க ஏதோ ஃபோட்டோ எடுப்போம் போல. ஒரு ஃபோட்டோ பிடிச்சிடும். அது பார்த்தீங்களா? அது வியூ செம்மையாக இருக்குது, பயங்கரமாக இருக்குல்ல. அது புதுசாக இந்த மாதிரி பார்க்கணும். இப்போ இந்த ஸ்பாட் இந்த இடத்துல பார்த்துணுமா, இதே ஸ்பாட் இதே மாதிரி ஆனால் வேறு ஸ்பாட்டில் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு அழகு. இப்போ நான் இன்றைக்கி ரைடு போயிட்டு வரையில நிறைய இடத்துல பார்த்தேன். கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கணும், செம்மையாக இருக்குண்ணா. ஏதோ கிளிப்புக்கு இது எடுத்து போட்டுக்கலாம். ஆனால் டிச்சுநாத் தான் இந்த பக்கம் பயங்கரமாக இருக்குது. இப்போ சிட்டியோட இதையும் கொண்டு வந்து இங்கே தான் இறக்கி இருப்பானுங்க போல். ரெடி. நம்ம புல்லட் ஒரு பக்கமாக போகுது, ஜிப்பு ஒரு பக்கமாக போகிறோம். என்ன ரீசன் தெரியல. ஆக்சுவலாக அன்றைக்கி நான் வண்டி சர்வீஸ் பண்ணுன்னு சொன்னேன்ல, அப்பயே நான் அப்சர்வ் பண்ணேன். ரைட் சைடு மட்டும் ஒரு பக்கம் இழுத்துருவேன். நான் என்ன தான் இப்படி இந்த பக்கம் பேலன்ஸ் பண்ணாலுமே ஆனால் வந்து ஜிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரைட்லேயே போகணும். ஆனால் என்ன ரீசன் தெரியல. ஸோ அதை ஓகே, மறுபடியும் பார்த்துக்கலாம். ஆனால் ரேசர் கிட்ட போயிடுச்சு. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேரிங்கில் ரேசர் கிட்ட போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அன்றைக்கி அப்போவே. ஸோ அதை மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கொஞ்சம் தானே தேஞ்சிருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் ஓட்டுங்க அப்படின்னாங்க. ஒரு 1000-2000 ஓட்டுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம் அப்படின்னாங்க. நானும் ஓகே அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இங்கேருந்து இந்த வியூ நல்லா இருக்கு. நான் சொன்னல, அங்கே ஒரு மாதிரி இருந்த வியூவு, இங்கே லைட்ஸ் ஒன்று தான். ஆனால் அந்த பார்க்கக்கூடிய வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மட்டும் இருந்தது. இப்போ அந்த பக்கம் இருக்குது, அந்த சைடு அந்த பக்கமும் இருக்குது, நடுவில் இங்கே பாருங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அந்த மாதிரி இருக்குது. ஜாலியாக தான் இல்லை பயணம் பண்ணுங்கள். நிறைய இடம் புதுசாக பாருங்கள். உங்களால் போய் பார்க்க முடியலனாலும் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நிறையா வீடியோ வரும், அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்காக ரசனையுடன் மோட்டோ ப்ரெடிக்டர் கவின் உங்களுக்கு வந்து சமர்ப்பணம் செய்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிக்கும். நாம் பண்ணால் பிடிக்காமல் இருக்காது, கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே, காலையில் இங்கே தான் ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டுருக்கோம். தெரியுதுங்க விநாயகர் இந்த இடம் தான் வெளியே தெரியுதுங்க நினைக்கிறீங்க. இங்கே தான் ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டுருக்கோம். கருப்பட்டி வந்துருச்சுப்பா.
ஓகே கைஸ் வந்துச்சு. இப்போ பாருங்களேன், என் கையை மட்டும் அவுக்குறேன், என்ன நிலமையில் இருக்குதுன்னு பாருங்கள். அப்பா பார்த்தீங்களா, வச்சு செஞ்சிருச்சு நம்மளை ஃபஸ்ட் ரைடு. இன்னும் இப்போ தெரியாது, நைட்டு ரெஸ்ட் எடுக்கல தான் தெரியும். சொல்லப்போனால் இந்த க்ளவுஸு இந்த ஸ்லீவ் போட்டதுனால எனக்கு பெருசாக பெயின் தெரியல. இவனை பாருங்களேன், எங்கடே முன்னாடி வா. அவன் முன்னாடி வரமாட்டான் பாருங்க, அவனை காட்டுறேன். பாவங்க பையன், பரவாயில்லையே. ஏய் நல்லா தான் இருக்குது, மாலை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. நான் கூட எல்லாம் பூவில் கொட்டியிருக்கேன் நினச்சேன், பரவாயில்ல கொஞ்சம் ஸ்ட்ராக்காக தான் கட்டியிருக்கிறாங்க. ஓகே நைஸ் கைஸ், அவ்வளோதான் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. லாஸ்ட்டாக நான் எங்கே வீடியோ ஸ்டாப் பண்ணேன்னா, அந்த கஃபேல ஸ்டாப் பண்ணோம். அங்கே என்ன நடந்ததுன்னா, இதில் கொஞ்சம் பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. சரி ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு காஃபி வெஜ்ஜி சூடாக போட்டு கொடுத்தாங்க. ஸோ அதை கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் பசங்க வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் ரிலாக்ஸாக போய்க்கலாம்னு சொல்லிட்டு ரிலாக்ஸாக ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி தான் கிளம்பணும். இப்போ நம்ம அவ்வளோதான், நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. நம்ம நேராக வீட்டுக்கு போக போகிறதில்ல, நேராக கோவில்கிட்ட போவோம். அவங்க எல்லாம் உட்காந்துருக்குறானுங்க. எனக்கு தெரிஞ்சு யாரும் வந்திருக்க மாட்டானுங்க தான் நினைக்கிறேன். இது 1-2 தான் இருப்பானுங்க. மீதியெல்லாம் எப்படியும் நம்ம 8 மணின்னு சொன்னால் தான் 9 மணிக்குனாச்சும் வந்து சேருவானுங்க. அதனால தான் நான் 8 மணின்னு சொல்லிட்டு இருந்தேன். இவனுங்க மாற்றி ஃபோன் பண்ணதை பார்த்தா சரி எல்லாம் வந்திருப்பானுங்க போல அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இன்னும் யாரும் வரலட்டுருக்கு. அப்புறம் கஃபேல இருக்கும்போது அவனுங்களே கூப்பிட்டு சொன்னானுங்க, இந்த மாதிரி லேட் ஆகும் போல், ஏன்னா 9 o'clock வரனாங்க அப்படின்னாங்க. சரி அப்படின்னாச்சு. அதனால நானும் கொஞ்ச நேரம் கஃபேல ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புறோம். அவ்வளோதாங்க நம்மளுடைய இந்த மினி ரைடு இப்போ இதோட க்ளோஸ் ஆகுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல, நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது, பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட் ரைடு, நம்மளோட ஃபஸ்ட் ரைடு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ், ஃபுல்லாக இருந்து வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ. மச்சி பறக்கிறான். கோயில்ட்டு எவனும் இல்லையாட்டு இருக்குது. பார்த்துட்டேன். இந்த அங்கே ஒருத்தன் பாருங்கள், வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கிறான், தெரியுதா அவனு. Okay guys, bye bye.